தண்ணி அடிக்கிறத நிறுத்துறா. நீ ஒண்ணும் உன் சொந்த சம்பாத்தியத்துல குடிக்கல, உங்க அப்பா சொத்துல தானே குடிக்கிற. ரோஷம் வேணுண்டா ரோஷம். அன்னைக்கு அவன் அப்பங்கிட்ட அந்த வட்டிக்கு பதிலா ஸ்கூலோட பத்திரத்தை அடமானமா வாங்கினது, அதை வச்சு 4 காசு சம்பாதிக்க தானே. அந்த சந்திர என்னைக்கு தர்மத்துக்காக ஒரு ஸ்கூலை கட்டினானோ அன்னில இருந்த நமக்கு நஷ்டம்தான். அவனையும் அவன் நாசம் பிடிச்ச பள்ளிக்கூடத்தையும் அடியோடு அழிக்கிறதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சப்ப அதை கோட்டை விட்டுட்டியடா. தண்டசோறு திங்கிற 4 பேரை கூட்டிக்கிட்டு போய் அங்க என்ன கிழிச்ச. அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ஒரு கம்பவுண்டரை பார்த்து 4 காசை தூக்கி எறிஞ்சிருந்தீங்கன்னா அவன் ஒரு குழந்தைய கொண்டு இருப்பான். இன்னைக்கு அவன் குடும்பமே கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். அதுவும் நடக்கல. அந்த ஸ்கூல்ல மதிய சாப்பாடு சாப்பிட்ட நிறைய குழந்தைங்க சாக கிடக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு பத்திரிக்கையில ஒரு சின்ன மூலையிலேயாவது இந்த செய்தியை வரவழைக்க உன்னால முடிஞ்சதாடா? உனக்கு குடிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. அப்பா, ஒரு ஓரத்துல இல்ல, தினப்பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல வரும் இந்த நியூஸ் இல்ல, இதை விட சூடான நியூஸ். அதோட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவன் ஸ்கூலோட அருமை தெரிஞ்சிடும். இந்த விஷயத்துல நான் உங்களை விட கேடிப்பா. சந்திரன் கிட்ட சொன்னா நம்ம கல்யாணத்தை உடனே அவர் நடத்தி வச்சிருவாரு. ஆனா நான் அவர்கிட்ட வேற விஷயத்த சொல்லிட்டேன். என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு கொடி பறக்கிற கார்ல வந்துதான். ஓ, கொடி பறக்கிற கார்ல தான் வருவேன் நடம் பிடிச்சா கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு கொடியை வாங்கி கார்ல கட்டிட்டா போச்சு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். இந்த ராஜகுமாரன் தடியும் கொடியும் பிடிச்சிட்டு வரதுக்குள்ள அந்த மீசக்காரன் வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். அந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு இப்போ? அவர் கட்டிருக்கிறது உங்க அக்காவை தானே, உன்ன இல்லல்ல? அவரோட எண்ணமே அதுதான். அவருக்கு அக்காவும் நானும் ஒண்ணுதான். சில நேரத்துல பாக்குற பார்வை அப்படிதான் இருக்கும். அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். இதெல்லாம் எனக்கு புரியுது. நான் எல்லாத்தையும் சந்திரன் கிட்ட பேசிட்டேன். அவரும் உன்னை கூட்டிட்டு வரதான் சொன்னாரு. இந்தாங்க. அதெல்லாம் இப்ப சரியா இருக்காது. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாண பேச்சு நடக்கிறப்ப என் கல்யாணத்தை பத்தி பேசுறது தப்பு இல்ல. இவங்க எங்க? எது எப்படியோ பட்டாளத்துக்காரன் விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். நீ ஒரு வேலை செய். நீ குடிச்ச காஃபி காசு கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போ. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்திருந்தா யாராவது பாத்துருவாங்க. அதோட என் இமேஜும் போயிடும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கதர் போட்ட கட்சிக்காரன் காதல தூரமா தான் வச்சுக்கணும். இப்படியே போனா கடைசியில கதர் தான் மிஞ்சும். இல்ல, இந்த கதராவது மிஞ்சும் இல்ல. வரட்டுமா அன்பே? எஸ், மந்திரியோட PA 105ல. Thank you. சொல்லுங்க. டேய் மகேஷ், அந்த டீச்சர் அங்க வந்துட்டு இருக்கா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் மந்திரியோட PA. உண்மையான PA இப்போதைக்கு அங்க வரமாட்டான்டா. ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா? பிரச்சனையா? உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எதுவும் ஆகாது. அவளை அங்க உட்கார வை, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. எஸ், கம் இன். வணக்கம் சார். எஸ், நான் சங்கீத வித்வான் திருவாசகத்தோட பொண்ணு. என்ன விஷயம்? அப்பாவோட பென்ஷன் விஷயமா வந்தேன். உட்காருங்க. டீச்சர் எங்க இங்க வந்தீங்க? கணேஷ், அப்பாவோட பென்ஷன் விஷயமா வந்தேன். இவர் மந்திரியோட PA. மந்திரியோட PA-வா? இவனா? ஆமா. நீ யாரு? இப்ப தமிழகத்தோட எந்த மந்திரியோட PA-வும் எங்க இளைஞர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான இந்த கணேஷ பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. நீ என்னைக்குடா மாமா வேலையை விட்டுட்டு கதர் சட்டை போட்ட? எந்த மந்திரியோட PA நீ? டீச்சர், இந்த விஷயம் வேற. என்னடா சொன்ன? மரியாதையோட இருக்கிற பொண்ணு வந்து கதரை போட்டு வரையா? டீச்சர், நீங்க போங்க போங்க. அவசரப்பட்டா எப்படி டீச்சர்? ஓடி உள்ள. டீச்சர், இந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்து தான் எங்க குடும்பத்து பேரை கெடுக்கணும். ஆமாடா, போடா. ஏய் வாடா. இது போதும்டா. பூனைக்கு விரிச்ச வலையில புலி வந்து மாட்டிக்கிச்சு. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா பத்திரிக்கைக்காரங்களுக்கு கொண்டாட்டம் தான். பெயில் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. நீயும் போ. வாங்க. என் பொண்ணு கேட்டு பார்க்கலான்னு சொன்னதுனாலதான் நான் அவளை அங்க போக சொன்னேன். ஆனா அவங்க இப்படி மோசம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. மோசம் பண்ணுவாங்க, அதுதான் காலம்.
அந்த நேரத்துல கணேசன் மட்டும் அங்க போகலன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க அப்பாவோட நண்பருக்கு நலிவுற்றோர் பென்ஷன் வாங்கி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திரனா, ஒன்னும் அழ வேண்டாம், கிளம்பு. சாரி சந்திரா, இது ஒரு குடும்ப பகன்னு அரெஸ்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அவங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.